கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன். ஸோ ஊட்டியில் கர்நாடகா கார்டன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. ஸோ அங்கே வந்திருக்கிறோம். இப்போ ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு 100 ரூபா டிக்கெட்டு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்ப்பீங்க. 12 இயர்ஸ் மேலே ஏஜிக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி வண்டி, அந்த வண்டியில் கூட்டு போகிறதுக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பெரிய கார்டன் அப்படின்றதுனால நம்ம நடந்து போய் சுற்றி பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுவே அந்த பேட்டரி வண்டியில் கூப்பிட்டு போனோன்னா அரை மணி நேரத்தில் சுற்றிட்டு வந்து காமிச்சிடலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நிப்பாட்டுறதுக்கான இடம் ஒரு 2-3 இடத்துல நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த வண்டியில் போகிறதுக்கு 200 ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறாரு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளவர் கார்டன்ஸ் நல்லா அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் செம்மொழி பூங்காவோட வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் அது போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட சேனல் இருக்குது பாருங்கள். அங்கேயும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் கார்டன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். விதவிதமாக அழகழகாக சூப்பராக இருக்கும். ஊட்டியில் மற்ற இடத்துல வந்து நல்லா ஜில்லுன்னு இருந்தது. ஆனால் அந்த கார்டனுக்குள்ளே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல. ஸோ பெரிய கார்டனு என்னென்னலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல இந்த புல்லெல்லாம் அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது புல்லா இல்லை தரையா இல்லை பெயிண்டிங்கானே தெரியாத அளவுக்கு அருமையாக வந்து அவங்களோட கைவண்ணங்களை காமிச்சிருக்காங்க பாருங்க. செமையாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து 100 ரூபா. எங்கே பார்த்தாலும் வந்து நல்ல புல் தரையை சூப்பராக டெக்கரேட் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அருமையாக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஈவினிங் டைத்தில் வந்தோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சும்மா பெரிய இடம், அப்படியே சும்மா சேப்பாக்கம் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் புல்லுலேயே வந்து இந்த மாதிரி பில்லர் மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. சுற்றி சுற்றி எப்படி போகிறதுனே தெரில. கண்ணாமண்ணான்னு இருக்கு ரூட்டு. எப்படி போகணும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ப்ளைனாக வந்து ஒரு பெரிய மைதானத்தில் புல்லாக வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த கர்நாடகா பார்க், சாரி கர்நாடகா கார்டன். சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கோம். தான் சென்டர் பாயிண்ட் வந்தாச்சு. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக அது இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு கேமரா வெட்டு வந்துடுங்க. கேமராவுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். வாங்க, புல்லையே ஒரு கலை வண்ணத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பூச்சி மாதிரி அழகாக இருக்குது, சூப்பராக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே நிறைய பார்க்கலாம். இந்த இடத்துல வர மேசி கார்டன் வாட்டர் பூட்டிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மேசி கார்டன் என்னென்னா, இந்த பசில்ஸ் விளாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தெரியுதுல, இந்த புல்லுலேயே இந்த மாதிரி புல்லுலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கார்டனில். ஸோ உள்ளே அப்படியே பூந்து ஒரு பக்கமாக அப்படியே வந்து ஒரு பக்கம் பூந்து ஒரு பக்கம் வெளியே வர்ற மாதிரி உள்ள ரூம்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே டாப்பில் காட்டுற பாருங்க தெரியும். ஸோ நான் உள்ளே போய் விவரமாக காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது அதுக்குள்ளே போகிறதுக்கு. எப்படின்னு பார்க்கலாம். போகிற வழி எது, என்ட்ரன்ஸ் எதுனே தெரியாது. அப்படியே உள்ளே கூடி போவோம். தொலைஞ்சிட்டேன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா. எப்படி போகிற, வா, தொலைஞ்சிடாத. எங்கிட்ட கூடி போகிறது எப்படி கூடி வர்றதுனே தெரில. இப்படி பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு வழி போகுது. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த எக்ஸிபிஷனில் அந்த கண்ணாடி ரூம் பார்த்துருப்பீங்கள்ல, எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரோன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து இது க்ரியேட் பண்ணும். ஆனால் அது கண்ணாடி ரூம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த புல்தரையில் வந்து ரெடி பண்ணி, புல்தரையில் இது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு மரம். ஸோ அந்த சவுக்கு மரத்தை அழகாக கட் பண்ணி செவுறு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பக்கம் போகிறோம் எப்படி கூடி வரோம் அப்படின்றது ஒன்றும் புரியாது. ஸோ கொஞ்சம் நேரம் நம்மளை வந்து பார்த்தோம்னா சுத்தலில் விடும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கர்நாடகா கார்டனில் ரொம்ப
பிடிச்ச ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இது. அடுத்து இன்னொன்று ஒன்று இருக்குது, பெரிய பிரிட்ஜி. அந்த பிரிட்ஜிக்காக தான் நானே இந்த கர்நாடகா கார்டனுக்கு மெயினாக வந்தேன். என்ன இங்கே லாக் ஆகி நிற்கிது? இல்லைண்ணா போ, எப்படியாவது ஒரு வழி வரும்ல. நல்லா இருக்குல்ல கர்நாடகா கார்டனில். பாருங்க நான் எப்படி கூட வந்தேன், இவங்க எப்படி கூட வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ உள்ளே அப்படியே பூந்து போக வேண்டியதான். ஏதோ ஒரு பக்கம் எக்ஸிட் ரூட் கிடைக்கும். ஐ திங்க் எக்ஸிட் ரூட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இது நம்ம மேலேருந்து பார்த்தா அந்த ஒரு பொம்மை டைப்பில் இருந்ததில்ல, ஸோ அந்த இது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்படி கூடி போயிட்டு பின்பக்கமாக வந்தோம். ஸோ இப்படியே வந்து வெளியே வந்தாச்சு. நல்லாயிருக்கு பாருங்கள். அங்கே தெரியுதா ஒரு பிரிட்ஜி. மெயினாக அந்த பிரிட்ஜில் வாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அங்கே வந்ததே. ஸோ நமக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லில் பசில்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இந்த இருக்குல்ல, இந்த இடம் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அது கூடவே நல்லாவே இருந்தது. என்ன கிளைமேட்டு கொஞ்சம் வெயிலாக இருக்குது. தொட்டப்பட்டெல்லாம் ரொம்ப சில்லு இருந்தது, ஆனால் இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது. ஏன்னு தெரியல. கிளைமேட் சில்லு இருந்ததுன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பெரிய பார்க்கு, அது இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அங்கே கூட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், நேச்சர்லாம் கிடையாது. சும்மா ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். மைசூர் பேலஸில் இருக்கிற மாதிரி வந்து நல்ல வாட்டர் ஃபவுண்டேஷன்லாம் சும்மா அங்கே வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒர்க் ஆகலை. ஒரு வேளை நைட்டு ஆனால் போடுவாங்களோன்னு நம்ம தெரில. 6:30 வரைக்கும் தான் வந்து இந்த கார்டனே வந்து ஒர்க்கிங் வருது. ஆனால் வந்து போடலை. இதெல்லாம் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா பெரிய பெரிய ஃபவுண்டெயின்ஸாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ மைசூரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடும். அதாவது கர்நாடகா மைசூர், இதுவும் கர்நாடகா கார்டன். ஸோ ரெண்டுக்கும் வந்து நல்லா சிங்க் ஆகுதுல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இது. ஆனால் இதெல்லாம் செட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு நைட்டு ஒரு 6 மணிக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்தேன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம இங்கே எதுக்காக வந்தோமோ அதை பண்ண போகிறோம். பாருங்க மேலே பிரிட்ஜி. ஸோ அந்த பிரிட்ஜி மேலே வாக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ஓகே தான். ஆனால் இவ்வளோ பெரிய பார்க்கை நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வருது பார்த்திங்களா ஒரு வண்டி, இந்த மாதிரி வண்டி வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் தாராளமாக வந்து அவங்க வரலாம். எல்லாமே ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பிரிட்ஜு மேலே வாக் பண்ணி போக போகிறோம். பாருங்கள் நல்லா இருக்குல்ல. அதான் இந்த பிரிட்ஜு கண்ணாடியில் போட்டிருந்தா இன்னுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இங்கே இவ்வளோ ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி வரை வந்து நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஹைட்டில் நம்ம இந்த பிரிட்ஜு மேலே கண்ணாடி பிரிட்ஜு மேலே நடக்கும்போது இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வந்துடும். எம் குமரன் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி. ஸோ அது பண்ணியிருந்துக்கலாம். ஏன் அது பண்ணல? எல்லா இடத்தையும் இப்போ அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்ணாடி பிரிட்ஜுன்னு. இப்போ பண்ணாமல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜு மேலே நின்று பார்த்தோன்னா மொத்த பார்க்கும் சூப்பராக தெரியுது. பாருங்கள் அருமையான ஒரு வியூ. டக்கு டக்கு ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஒரு உயரமான ஒரு பிரிட்ஜு மேலே நின்று நம்ம இப்போ தான் ஷூட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு இடமா வந்து இந்த இடம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். எவ்வளோ பூக்கள் இருக்குது. ஊட்டினாலே பூக்கள் தான். ஸோ பூக்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அவ்வளோ பூக்கள் இருக்குது. எந்த பூவை பார்க்குறது எந்த பூவை விடுறதுனே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வாவ், கலராக இருக்குதுங்க ஃப்ளவர்ஸ். நான் காட்டுறது ஒரு சிம்பிளான ஒரு இடம்.
இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது பூ. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது. பா எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இங்கே பாருங்க. அப்படியே மனசு நம்மக்கிட்ட இல்லை இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது. அவ்வளோ பூ இருக்குது. இப்போ பார்த்துக்குங்க ஊட்டி மலர் கண்காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சும்மா சாதாரண ஒரு சின்ன ட்ரையல் தான். மலர் கண்காட்சியெலாம் வந்தோன்னா அவ்வளோதான் போல் இருக்குது. ஸோ கர்நாடகா கார்டனில் இதுவும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட்டு. கண்டிப்பாக டெஃபினட்டாக இங்கே விசிட் பண்ணுங்கள். உங்கள் மனசு உங்கள்கிட்ட இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி இல்லை. பாருங்கள் இந்த கலர்ஸ், ஐயோ அந்த கண் ஒரு மாதிரியா பளிச்சுன்னு ஆயிடுது அந்த பூக்களோட அந்த கலர் வந்து, அந்த வைப்ரண்ட் கலரை வந்து பார்க்கும்போது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். பூவா இல்லை இது இது பிளாஸ்டிக்கா இல்லை ரியலானே தெரியலைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ பூ பூத்து குலுங்குது பாருங்கள். சொல்ல விவரிக்க வார்த்தைகளே இல்லை. மக்களே, கர்நாடகா கார்டன், ஊட்டி கர்நாடகா கார்டன் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து விசிட் பண்ணாமல் போயிடவே போகாதீங்க. அவ்வளோ பூக்கள் இருக்குது. பார்த்தா மனசு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ செமையாக இருக்கும் உண்மையிலேயே. நானே வந்து மிரண்டு போயிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ மறக்காமல் கர்நாடகா கார்டன் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி டே இந்த கர்நாடகா கார்டனில் தான். ஸோ எப்படி இருந்தது இந்த வ்ளாகு? ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.